இல்லாத நிலை இருக்கிறது. இது விவசாயத்துறையில் நெருக்கடியை காட்டுகிறது. விவசாயிகளுடைய தற்கொலை நடந்த வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வருகிற நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கிறது. தொழிலாளர்களுக்கு எதிராக, தொழிற்சங்கங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கிறது. இப்போது வங்கிகளை நாங்கள் ஒன்று சேர்க்கிறோம் என்று 10 வங்கிகளை இப்பொழுது 4 வங்கிகளாக இன்றைக்கு மாற்றுகிறார்கள். இந்த வங்கிகளை சேர்ப்பது என்பதே பெருமுதலாளிகளுக்கு இன்றைக்கு வருமான வரித்துறை, சிபிஐ, சிவிசி இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. சட்டம் சட்டமாக செயல்படுவதற்கு, சட்டம் தன்னுடைய வழியில் பயணிப்பதற்கு, சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டுமே தவிர அதில் அரசினுடைய தலையீடு இருப்பது கூடாது. ஊழலை ஆதரிக்கிற கட்சி அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி, ஊழலை எதிர்க்கிற கட்சி தான். அதே நேரத்தில் இந்தியா என்பது சட்டத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு. அந்த சட்டத்தினுடைய ஆட்சி சரியாக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். மத்திய ஆட்சி அதில் தலையிடுவது கூடாது. சட்டத்தினுடைய ஆட்சியிலேயே மத்திய ஆட்சி குறுக்கீடு செய்வது கூடாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுதாங்க, அதை நாங்கள் யாரும் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எது நீங்கள் கேட்கிற கேள்வியே சரியாக கேளுங்க. இன்றைக்கி இப்போ கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்குறீங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முறையில் நான் சொல்கிறேங்க, நாங்கள் ஊழலை ஆதரிக்கிற கட்சி அல்ல. முதல்ல அது புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி பிஜேபி ஊழலை எதிர்க்கிற கட்சின்னா வியாபம் ஊழல் என்ன ஆச்சு மத்திய பிரதேசத்தில்? அது பற்றி பிஜேபி பேச தயாரா? சத்தீஸ்கரில் பிஜேபி ஆட்சி இருந்தபொழுது பொது விநியோக முறையில் நடந்த ஊழல், அது பற்றி பிஜேபி பேச தயாரா? இல்லை எடியூரப்பா ஊழல் கர்நாடகாவில் பிஜேபி பேச தயாரா? அதே போல் குஜராத்தில் பண மதிப்பு நீக்கம் வந்தது, டிமானிட்டைசேஷன். அப்போ என்ன நடந்தது அங்கன்னு பேசலாமா? அது ஏன் பிஜேபி பேச மாட்டாங்க? பிஜேபி ஊழல் எதிர்ப்புலேயும் ஒரு நேர்மை இல்லாத கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் முதல்.